இயேசு ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையாளரே. முழு உள்ளத்தால் உம்மை தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். நல்ல தேவனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். உடைய வேதத்தை எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நிறைய வசனங்களை கொடுக்க நான் விரும்புகிறேன். காரணம், நாம் தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து பேசி வருகிறோம். விசுவாசத்தினால் எதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவராகிய தேவன் நமக்கு என்னெல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு, அதை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும், யாரு அதற்கு காரணராய் இருக்கிறார், வழி என்ன, இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை கடந்த 4, 5, 6 வாரங்களா பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வாரமும் ஆண்டவருடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்கிறது, இந்த வாரத்திற்கு வேண்டிய பிரயோஜனமும் இந்த வாரத்திற்கு வேண்டிய நிறைவும் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி வேத வசனத்தினால் தேவன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். 2 காரியம் இல்லைன்னா பிரசங்கம் பிரயோஜனம் இல்லை. ஒண்ணு பரிசுத்த ஆவியாருடைய துணை, இல்லைன்னா பேசுற மனுஷனுடைய வார்த்தை விருதாவா தான் இருக்கும். ஆமென். 2வது, ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிற வார்த்தைய நம்முடைய வாழ்க்கையில் நாம் அபியாசப்படுத்தல, பிராக்டிஸ் பண்ணலன்னா பிரயோஜனம், அதாவது பிரசங்கம் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்காது. இது கதை அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச பிறகு நம்ம கேட்கறது கதை இல்ல. அதுக்கு பாட்டிங்க இருக்காங்க நைட்ல தூங்க வைக்கிறதுக்கு சொல்றதுக்கு. ஆமென். வேத வசனம் நம்மள தூங்க விடாம பண்ணணும். ஆமென். வேத வசனம் நம்மள நல்லா தூங்க வைக்க கூடாது. வேத வசனம் நம்மள தூங்க விடாம பண்ணணும். என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு விரும்புகிற அல்லது தேவன் நடத்துகிற நடத்துதலுக்கு நான் எப்படி என்னை இணங்க ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி அவருக்கு அவர் விரும்பத்தக்க விருப்பத்திற்கு வளர்ச்சிக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்று என்னுடைய வாழ்க்கையை இந்த உலகம் ஆட்டி படைக்கிறதா அல்லது பரலோகத்திற்கு நான் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்திருக்கிறேனா என்ற உணர்வும் புரிதலும் என்ன தூங்க விடக்கூடாது. ஆமென். அதுக்குதான் பிரசங்கம். ஞாயிற்றுக்கிழமையில பாஸ்டர்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுனால உங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் நீங்க கேட்டாலும் கேட்கலாம் பேசிய தீர்வு. அதுக்காக நாங்க ஒன்றும் பேசல, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமென். என் கூட ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் வந்து நேரத்தை செலவு பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. வேலை இல்லாமல்லாம் இங்க பிரசங்கம் பண்ணல. ஆமென். நாம் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதை எப்படி உறுதித்தனமா நம்ம புரிஞ்சிக்க முடியும், வாழ ஆரம்பிக்க முடியும், அவர் விரும்பத்தக்க ஒரு வாழ்க்கைய எப்படி இப்ப இந்த நாள்ல இந்த நொடியில என்னால வாழ முடியும் அப்படிங்கிறத கேட்டு புரிந்து பரிசுத்த ஆவியாருடைய துணையோடு வேத வசனத்தின் பலத்தோடு பூமியில ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து தேவனை வெளிப்படுத்தி அவர் சித்தத்தை பூமியில் செயல்படுத்துவதற்காக தான் தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். சும்மா கிறிஸ்தவம் வந்து ஒரு பெரிய ஏதோ அப்படி நினைக்க வேணாம். ஆமென். வாசிக்கலாம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. இது மனிதனை குறித்து பேசுகிற ஒரு காரியம். ஆனால் அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும்
இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். கிறிஸ்தவ மார்க்கம் விசுவாசத்தினால் உண்டாயிருக்கிற ஒன்று. ஆமென். நீங்கள் நானும் யாரு? விசுவாசிகள். எதை நம்ம விசுவாசிக்கிறோம்? எதை விசுவாசிக்கிறோம்? இயேசுவின் மரணத்தை, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அவர் சிலுவையில் நமக்காக சம்பாதித்த விடுதலையை, நமக்கு அவர் கொடுத்திருக்கிறதான வெற்றியை, பூமியில் நாம் அவரை வெளிப்படுத்தி வாழ வேண்டிய அந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகிய வேத வசனத்தை, ஆமென், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையை நாம் விசுவாசிக்கிறோம். இத விசுவாசத்தினால் வாழ்ந்து ரியாலிட்டிக்கு, அதாவது ஸ்பிரிச்சுவலா நம்ம வாழ்ந்து பிசிக்கலா நம்ம டிஸ்ப்ளே பண்றதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஆவியில் நாம் பெற்று மாம்சத்தில் வெளிப்படுத்துவதற்காக தான் தேவன் நம்மை கிறிஸ்தவர்களாய் பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப மாம்சத்தில் வாழ்ந்து ஆவியை நாம் உடையவர்களாய் இருக்க முடியாது. ஆமென். இந்த மாம்சம் ஆவியினால் நடத்தப்படும் பொழுது, ஆவி மாம்சத்தை ஆட்கொண்டு மாம்சத்திலே அந்த தேவனை ஆவியினால் வெளிப்படுத்தும் பொழுது, கிறிஸ்தவர்கள் நாம் யார் என்று உலகம் அறிந்து கொள்ளும். ஆமென். ஆண்டவர், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனித அவதாரத்தை உடைய வசனம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது நமக்கான ஒரு வார்த்தை. ஆமென். நம்மளை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன நோக்கமுடையவராய் இருந்தார் என்று அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்த நோக்கம் எதற்கானது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். வெறும் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வரல அவர். வெறும் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வரல. ஆமென். கவனிங்க, அவர் மரணத்தை ருசி பார்த்தது நிமித்தம் என்ன நடந்தது? மரணத்தை ருசி பார்த்தது நிமித்தம் என்ன நடந்தது? என்ன நடந்தது நாம் பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து 4 வார்த்தையில பவுல் சொல்லி முடிச்சிட்டார். இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படிப்பட்டவர் அவர், அவர் என்ன செய்தார், உங்களுக்காக எனக்காக அவர் என்ன செய்ய போகிறார், என்ன செய்து விட்டார் அப்படிங்கறத 4 வரியில சொல்லி முடிச்சிட்டார். வாசிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது. இந்த ஒரு வார்த்தையில நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிடுவேன். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது. கிறிஸ்தவர்கள் ஏனோ தானோ என்று வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை. தேவ பக்தி உடையவர்களாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எது தேவ பக்தி? கர்த்தருக்கு பயப்படுதல். எது கர்த்தருக்கு பயப்படுதல்? அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை அவருக்கு பூரணமாய் கொடுத்தல். எது அவருடைய ஸ்தானம்? எது அவருடைய ஸ்தானம்? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கூட இருக்கு. 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருக்கு. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று, பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் என்று அறியீர்களா? எது அவருக்கு கொடுக்க வேண்டிய உன்னதமான இடம்? உங்க சிந்தை அவருக்கு சொந்தம், உங்க இதயம் அவருக்கு சொந்தம், உங்க உணர்வு அவருக்கு சொந்தம், உங்க பேச்சு அவருக்கு சொந்தம், உங்க வாழ்க்கை அவருக்கு சொந்தம், உங்க வார்த்தை அவருக்கு சொந்தம், உங்க செயல் அவருக்கு சொந்தம். நீங்க முற்றிலுமாய் அவருடைய உரிய சொத்து, அவருடைய உரிமையை முற்றிலுமாய் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் அனுமதிப்பதின் மூலம்
அவருக்கு உகந்த ஸ்தானத்தை கொடுக்கிறீர்கள். இதுதான் தேவ பக்தி. தேவ பக்தினா சோத்திரம் 1000 சோத்திரம் போடுறது தேவ பக்தி இல்ல. ஆலயத்துக்கு வந்து ஓ நடுவுறது தேவ பக்தி இல்ல. ஆமா, யாருக்கிட்டையும் பேசாம உட்கார்ந்து இருக்கிறது தேவ பக்தி இல்ல. தேவனுக்கு உகந்த இடத்தை கொடுக்கிறது தேவ பக்தி. ஆமென். உங்க சரீரத்துல அவருடைய பூரண செயல்பாடு இருக்கிறது தான் தேவ பக்தி. இது வெளிப்புறமானது இல்ல, உள்ளான மாறுபாடு இல்ல, மனம் மாற்றத்தினால் உண்டாகிற ஒரு காரியம். இது தேவ பக்தி. ஹல்லேலூயா சொல்லுங்க. உலகம் வேற ஒண்ணு காட்டுது. இங்க இருந்து ரொம்ப பக்தி அவங்களுக்கு, இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நடக்கிறாங்க, ரொம்ப பக்தி, ரொம்ப வைராக்கியம், ஜெபம் பண்ணாம ஒண்ணு ஆரம்பிக்கிறது இல்ல. அவங்களுக்கு ரொம்ப பக்தி, ரொம்ப வைராக்கியம், உபவாசம் தவறாம எடுத்துடுறாங்க. எல்லாத்தையும் நம்ம செய்யறோம், நல்லது இல்ல. இது நாம் திருப்தி அடைய செய்யறோமா, நம்ம திருப்திக்காக செய்யறோமா? இல்ல, தேவனுக்கு உகந்த ஸ்தானத்தை, அவருடைய ஸ்தானத்தை அவருக்கு கொடுத்து அவருடைய நடத்துதலை நம்முடைய வாழ்க்கையில் பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள செய்கிறோமா? இது தேவ பக்தி. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது, இதுதான் ரகசியம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே, கவனிங்க, யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. மகா மேன்மை உள்ளது. இது எதை மேன்மை உள்ளதுன்னு சொல்றாங்க? தேவ பக்திக்குரிய ரகசியமானத மகா மேன்மை உள்ளது என்று சொல்லுகிறார்கள். எது தேவ பக்திக்குரிய ரகசியம்? உங்களையும் என்னையும் அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளி கழைத்து அவருடைய ராஜ்யத்தின் புண்ணியங்களை அறிவிப்பதற்கு அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். பாருங்க, இது என்னது? மகா பெரிய மேன்மையான காரியம். உலகத்தில் எது மேன்மையான காரியம்? வசதி, காரு, பங்களா, அது இல்ல. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறது மகா பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. பயங்கர, இது ரொம்ப ஆழமான ஒரு புரிதல் நமக்கு வேணும். ஆமென். மேலோட்டமா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட முடியாது. கிறிஸ்தவர்களா இருக்கிறது அவ்வளவு பெரிய மேன்மை வேணும் சொல்லி கொடுக்குது. எதுக்கு அவ்வளவு பெரிய மேன்மை? தேவ பக்தியின் ரகசியம். ஆமென். தேவ பக்தியின் ரகசியம். அவருக்காய் நாம் வாழுகிற அந்த வாழ்க்கை இந்த உலக ஜனங்களுக்கு, அவர்களுடைய பார்வைக்கு நம்மை பிரித்தெடுத்தல் மேன்மையானதாய் இருக்குது. அப்ப கிறிஸ்தவம் எப்படிப்பட்டதா இருக்குதா? இது மேன்மையான ஒரு காரியம். ஹல்லேலூயா. யாருங்க நீங்க? ஒரு கிறிஸ்டியனுங்க. அப்படி ரிலிஜனுக்காக ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுக்கல. தேவ பக்தி அவரை அவர் ஸ்தானத்தில் வைப்பது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது ஒரு பெரிய ரகசியம். வாசிங்க. எது அவர் ஸ்தானத்தில் வைக்கும்? வாசிங்கம்மா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார்னா சும்மா அப்படியே நின்று தேவதூதர்கள் பார்த்தாங்கன்னு இல்ல. இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவினுடைய பரிசுத்தமும் நீதியும் மகிமையும் மாம்சமாயிருந்து தேவனுக்கு கொண்டு வந்த மகிமையை தேவதூதர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. இதுதான் தேவதூதர்களுக்கு வெளிப்படுறது. ஆமென். வாசிங்க. புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அவ்வளவுதான். 5 சென்டென்ஸ். இயேசு கிறிஸ்துவினுடைய பூரண ஊழியத்தை, வாழ்க்கைய வெளிப்பாட இங்க அவர் சொல்லி முடிச்சிட்டார். ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வாசிக்க ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். தேவன் நீதியில் விளங்கப்பட்டார் இருக்குல்ல, அதை நாம், அதாவது மனுஷனாய் எப்படி நீதியில் விளங்க முடியும்? தேவனுடைய நீதி என்னன்னா இன்னைக்கு முழுசா இயேசு கிறிஸ்துவினுடைய
மனித அவதாரத்தினாலே அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க எபிரேயர் 1:8-11. ஆண்டவரே அவரை தேவன் என்று அழைக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை. குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிற கணத்தை பாருங்க. தேவனே, பரலோக தேவன் மாம்சமாய் வந்த இயேசு கிறிஸ்துவை, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. நீங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு மாதிரி, இன்னொரு மனுஷனுக்கு இன்னொரு மாதிரி நியாயம் செய்கிற தேவன் இல்ல. நீர் நீதி உள்ள தேவனாக நீதி செய்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் அப்படிப்பட்டதா இருக்கிறது. வாசிங்க. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். அதனால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று. உம்முடைய தோழரை பார்க்கணும்னா யாரு? ஆண்டவருக்கு சகோதரர்கள் யாரு? நாம் சீஷர்கள். இந்த தோழர்கள் யார் தெரியுமா? புறஜாதிகளும் கூட. அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியம், ஆசீர்வாதம், நிறைவு என்ன தெரியுமா? அவர்கள் பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் அடையாளப்படுத்தி கொண்டாலும் அவருடைய ராஜ்யம் மேலானதாய் பரலோகத்திற்கு இணைப்புடையதாய் இருந்தது. உம்முடைய தோழர்கள் அவர்களை பார்க்கிலும் நீர் மேலானவராய் இருக்கு. இது தூதர்களையும் சேர்த்து சொல்லுகிற ஒரு காரியம். வாசிங்கம்மா. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும். கவனிங்க. வானங்களுடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும். நீர் நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும். சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறிப்போம். அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய். நீரோ எல்லாரும் சொல்லுங்க, மாறாதவராய் இருக்கிறீர். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி. உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. ஹalleluya. இப்படிப்பட்ட தேவனுடைய கரத்துல உங்களுடைய என்னுடைய விடுதலையையும் அதிகாரத்தையும் தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்தவன் அப்படியே அடிமைத்தனப்பட்டு அப்படியே பயந்து நடுங்கி அப்படியே ஒரு 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 கூனி குறுகி உலகத்திற்கு மறைந்து அப்படி உலகத்திலிருந்து அப்படியே இருந்து அதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல, தெரிந்து கொள்ளல. ராஜ்யம் உம்முடையது, நீதி உள்ள செங்கோல் உம்முடையது. பூமி வானம் அழிந்து போக முடிய, வார்த்தை அழிகிறது இல்ல, நீர் அழிகிறது இல்ல, நீர் மாறுகிறது இல்ல. ஆமென். நீர் என்றென்றைக்கும் நிலையா இருக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆமென். ஒன்றும் மாறுகிறது இல்ல. இந்த சர்வ அதிகாரம் படைத்துள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்குள்ள உங்களுடைய என்னுடைய விடுதலையையும் அதிகாரத்தையும் ஆசீர்வாதங்களையும் நன்மையையும் எதிர்காலத்தையும் தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் நாடாங்க கிராமங்கள்ல இருந்து வரோம், இங்க பட்டணத்துல இருந்து வரோம், இங்க கடையே கஷ்டப்பட்டு இடுக்கி ஒடுக்கி வாழறோம். ஆனா நம்முடைய ஆளுகை, நம்முடைய விடுதலை எப்படிப்பட்டதா இருக்கு? யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு விடுதலைய ஆண்டவர் நம்ம கொடுத்து வச்சிருக்காரு. ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு ஜெயத்தை இயேசு கிறிஸ்துவின் கையிலிருந்து யாரும் வெற்றியையும் ஜெயத்தையும் புடுங்க முடியாது. ஆமென். ஹalleluya. எப்படின்னு பார்க்கலாம். இது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு நாள் ஆதாம் அவங்க கையில இதே போல அதிகாரத்தை, இதே போல வல்லமை, ஆளுகையை தேவன் கொடுத்திருந்தார். அவன் இழந்து போயிட்டான். ஆமென். அவன் இழந்ததின் நிமித்தம் மனுக்குலம் என்ன ஆயிடுச்சு? முற்றிலுமாய் பாவத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் பிசாசுக்கும் அவனுடைய ஆளுகைக்கும் கீழ்பட்டு போயிருச்சு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த காரியம் யாரும் அவர் கையிலிருந்து இனிமே நம்மளை பிடுங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஸ்தானத்திற்கு தேவன் நம்மள, இது பெருமைப்படுகிற காரியம் கிடையாது, இது பொறுப்பை உணர்கிற காரியம்.
ஆமென். யாரும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி சொல்றதுக்காக ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுக்கல. ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்தது, ஓ இவ்வளவு பெரிய பொறுப்பை இயேசு கிறிஸ்து நமக்காக எடுத்துக்கொண்டாரே, எனக்கும் அதே பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மனித அவதாரத்தை எடுத்து அவர் வந்து அவர் மனுஷனுக்காக சம்பாதித்து அந்த பொறுப்பை ரட்சிக்கப்பட்ட திருச்சபை கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த திருச்சபை அந்த பொறுப்பை கொண்டு உலகத்தை மீட்டெடுப்பதற்கு உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல தேவன் நம்மளை வச்சிருக்கார் என்ற புரிதலோடு, தைரியத்தோடு, சந்தோஷத்தோடு உலகத்தை நம்ம எதிர்கொள்கிறவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த புரிதல் வராததுனால தான் நிறைய பேர் உலகத்தை அது என்ன சொல்றதுங்க காட்டுகிற கவர்ச்சியையும் மயக்கத்தையும் பார்த்து அதுல நான் எப்படி பெருசா இருக்கணும் அப்படிங்கறத நினைக்கிறாங்க. ஏற்கனவே ஆண்டவருடைய உலகத்துக்கும் மேல நம்மளை கொண்டு வந்து அவருடைய சிங்காசனத்தில் பிள்ளைகளாய் நம்மளை வச்சு இந்த உலகத்திற்கு எப்படி வழிகாட்டணுங்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு எடுத்துட்டார். ஆல்ரெடி ஏற்கனவே வச்சுட்டாரு. ஆமென். இது ஆண்டவர் செய்வாருங்க. எனக்கு எங்க நம்பிக்கை வர்றதில்ல, விசுவாசம் இருக்கிறது இல்ல, அதனாலதான் தேவனுடைய கிரியைய வாழ்க்கையில பார்க்க முடியல. வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து ஒரு அழகான ஒரு ஜெபத்தை, ஒரு அதாவது அவங்க ரொம்ப அழகா ஜெபம் பண்றாங்க, நல்ல நல்ல வார்த்தை சொல்லி ஜெபம் பண்றாங்க. அவங்கள நாங்க ஃபாலோ பண்ண வேணாம். இந்த பெரிய ஊழியர் இப்படி தலை ஆட்டி ஆட்டி கண்ணை ஆட்டி ஆட்டி எல்லாம் ஜெபம் பண்றாரு, அதை ஃபாலோ பண்ண வேணாம். ஆமென். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேணாம். வேத வசனம் ஒரு அழகான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்குது பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உன்னை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமான, கவனிங்க, இங்கேயும் சொல்றாரு இந்த இயேசு கிறிஸ்து நீதி உள்ள மகிமையில் நம்மை வைத்திருக்கிறார்னு 1 தீமோத்தேயு 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆவியில் நீதி உள்ள தேவனாய் அவர் இருந்தார். எபேசியர் 1 அதாவது எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம், அவர் நீதி உள்ள தேவனாய் நம்மை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். நீதி உள்ள செங்கோல் என்றென்றைக்கும் மாறுவதில்லைன்னு இதுல வாசிங்க. நீதி உள்ள இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவுமானவர், இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையும் பிதாவுமாய் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்காக உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு சபைக்கு தேவையானது என்ன? சபைக்கு தேவையானது என்ன? பிரகாசமுள்ள மனக்கண்கள். பிரகாசமுள்ள மனக்கண்கள். அந்த வசனம் தான் சொல்லுது, நாங்கள் எப்படி வாழ்கிறவர்களா இருக்கிறோம்? நாங்கள் we live by faith and not by sight. நாங்கள் விசுவாசத்தில் வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம். எங்களுடைய பார்வையில, எங்களுடைய கண்கள்ல பார்த்து வாழுகிறவர்களாய் நாங்க இல்ல. ஆண்டவர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர ஆண்டவர் செய்திருக்கிற வழிகளை பாருங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வழிய நமக்கு வச்சிருக்காரு பாருங்க. ஏதேன்ல ஆதாம் ஏவாள் தொலைச்சிட்ட அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்காக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏற்படுத்திட்டு, நிறைய நேரம்
நம்ம ஜெபம் கூட இப்படிதான் இருக்கும். ஆண்டவரே, என் கஷ்டத்தை நீங்க பார்க்க மாட்டீங்களா? என் சூழ்நிலையை நீங்க பார்க்க மாட்டீங்களா? ஆண்டவரே இறங்கி வாரோ, இப்பவே இறங்கி வாங்க. எனக்கு வயிறு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, இப்பவே இறங்கி வாரும். வீட்டுல சமாதானம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, இது இல்லை அது இல்லை. வேதனை என்ன சொல்லுது? ஆண்டவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் கையிலே கொடுத்து விட்டார். இதை காண்பதற்கு பிரகாசமான மனக்கண்களை தாரும். ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா உங்களுக்கு? நீங்க ஆண்டவர் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாம் வருகையை சொல்லல. பாஸ்டர் தப்பா பிரசங்கம் பண்ணாரு போய் சொல்லிடாதீங்க வெளியே. ரெண்டாம் வருகைக்கு எல்லாம் ஆயத்தப்படணும். நான் சொல்லுவேன், ரகசிய வருகைக்கே எல்லாம் ஆயத்தப்படணும். ஆயத்தப்பட்டு காத்திருந்து பரிசுத்தமா வாழ்ந்தவருடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும். அத நான் சொல்லல. எதை சொல்றேன் தெரியுமா? அவர் நமக்காக ஏற்கனவே சம்பாதித்து வைத்த அந்த விடுதலையை பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை எதுக்குன்னா, நீங்க கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியதில்லைன்னு சொல்ல தெரியுமா? அவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் உங்களுக்காக, நான் ரத்தத்தை சிந்தினேன், நான் இவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டேன், நான் இவங்களுக்கு விடுதலையை கொடுத்துட்டேன், நான் இவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிட்டேன், இவர்கள் நாவல அதிகாரத்தை வச்சுட்டேன், இவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை இவர்களுக்கு அருள பண்ணுவதற்கு வேத வார்த்தையை வச்சிருக்கேன், இவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கூடவே கொடுத்திருக்கிறேன். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு விசுவாசத்தினாலே நான் இவர்களுக்கு சம்பாதித்து வைத்த இந்த காரியங்களை சுதந்தரிப்பார்களா என்று தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க ஒண்ணு காத்துக்கிட்டலாம், ஆண்டவரே நீர் வருவீரா வருவீரான்னு. போய் எடுத்துக்குவீங்களான்னு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. போய் எடுத்துப்பீங்களான்னு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. உங்களை காக்க வச்சு உங்களை நீங்க அப்படியே ஒரு 15 வருஷம் ஜெபம் பண்ண பிறகு ஒரு காரியத்தை கொடுக்கிற அளவுக்கு அவர் கொடூரமான தேவன் இல்ல, மோசமான தேவன் இல்ல. அவர் சகலத்தையும் ஏற்படுத்தி, எப்ப பாவம் வர்றதுக்கு முன்னாடியே மனுஷனுக்கு என்ன வேணுங்கிறது எல்லாத்தையும் பார்த்து அவனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் அவனுக்கு வேண்டி அவனை போய் அங்க வச்சாரு. அவர் மாறுகிற தேவனே இல்லைன்னு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எபிரேயர்ல படிச்சு 8ஆம் வசனத்துல இருந்து 11 வரைக்கும் வாசிச்சோம். அவர் மாறுகிறவரே இல்ல. அவருக்கு காலங்கள் இல்ல, காலங்கள் கடந்து போகலாம், ஆனா அவர் கடந்து போக மாட்டாரு. அவர் மாறுகிற தேவன் இல்ல. அவர் மாறுறது இல்லைன்னா அவர் வார்த்தை மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒழியாது. அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னது? அவர் கிட்ட போய் அவருடைய ஜெயத்துல பங்கு கொண்டு அவர் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நாம் செயல்படுத்திக் கொள்ள பயன்படுத்த வேண்டும். விசுவாசத்தினால் இது நடக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம்ங்கிறது கண்மூடித்தனமா ஒரு காரியத்தை நம்புறது இல்ல. விசுவாசங்கிறது நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. விசுவாசத்துல பண்ணு பிரதர் நடக்கும். என்னங்க பிரதர் விசுவாசம்னா தெரியாது அவருக்கு. ஏதோ பண்ணுங்க, ஏதோ பண்ணி தொலைங்க, கண்மூடித்தனமா பண்ணுங்க, அது நடக்கும். விசுவாசம் ஏதோ நடக்கும் அப்படின்னு செய்யற விஷயம் கிடையாது. விசுவாசம் நல்லா தெரிஞ்சு அறிஞ்சு அதாவது நம்பி இது எனக்கு நடக்கும்னு உறுதியாய் அறிந்து அதாவது அறிக்கை செய்து பெற்றுக் கொள்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமென். வாசிங்க 11:1 எபிரேயர் 11:1. விசுவாசமானது விசுவாசம் ஏதோ குறிஞ்சிதமா பண்ணுறது நடக்கும். ஒரு 4 இடத்துக்கு ஜபத்துக்கு போங்க, 5ஆவது இடத்துல அற்புதம் நடக்காமல போயிட போகுது.
இது அவிசுவாசம். நிறைய பேர் விசுவாசம் நினைக்கிறாங்க. 10 இடத்துல போய் 11வது இடத்துல எனக்கு இது நடந்துருச்சுன்னா ஆண்டவர் செஞ்சார், என் விசுவாசத்தை கனப்படுத்தி விட்டார். கிடையாது, இது அவிசுவாசம். இது லாட்டரி போடுற மாதிரி, லாட்டரி சீட்டு வாங்குற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் விழுந்துரும். அந்த மாதிரி சந்தேகத்தின் பேர் வருகிறதுக்கு பேர் விசுவாசம் இல்ல. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நான் எதை நம்புறனோ ஆண்டவர் எனக்கு அதை செய்வாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு? ஆமென். குறைவுகளை பார்த்து நம்ம அறிக்கை செய்தா என் தேவன் எனக்காக செஞ்சுட்டாலும், இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் உன் விசுவாசத்தை அளவு. இவ்வளோ நாள் இருக்கிற பத்தியா, அதுதான் உன் அளவு. இந்த இவ்வளோ நாள் தான் வந்து அவிசுவாசம், சந்தேகம், பலவீனம், குழப்பம், கர்த்தரை நம்பாத தன்மை. ஆமென். நம்பப்படுகிறவர்களின் உறுதி என்ன தெரியுமா? உலக சூழ்நிலை ஒன்னா இருக்கலாம். ஆமென். எனக்குள்ள நடக்கிற காரியம் ஒன்னா இருக்கலாம். குடும்பத்துல நான் கடந்து போய் கொண்டிருக்கிற காரியம் ஒரு விஷயமா இருக்கலாம். எதிர்பார்க்கிற காரியங்கள் எதிர்பார்த்த விதத்துல நடக்காம இருக்கலாம். ஆனா என் தேவன் சொல்லிட்டார், என் தேவன் எழுதி வச்சிருக்காரு, என் தேவன் அறிக்கை செய்து ஜெயம் எடுத்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறார். அதை நான் நம்புவேன். நான் நம்புகிறத உறுதியா பிடிச்சுப்பேன். அது எனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. என்னைக்கு நடக்கும் அதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. ஆண்டவர் லேட்டாவும் செய்ய மாட்டாரு, சீக்கிரமாவும் செய்ய மாட்டாரு. சரியான நேரத்துல எனக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை ஒரு முறை. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? நான் பார்த்தேங்க, அப்படியே புகை போல கிளம்பி வந்தாருங்க. அது படத்துல எங்கேயாவது பார்த்துட்டு நைட் தூங்கும் போது அதே பிக்சர் கண்ணில் வந்திருக்கும். ஒருவேளை ஆண்டவர் தரிசனம் கொடுக்க மாட்டாருனால நான் சொல்லல, என் வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஆண்டவர் தரிசனத்தில் விளங்குவார், தன்னை காண்பிப்பார். அதை அவர் சூஸ் பண்ணுவார், அவர் தீர்மானிப்பார். அவர் தீர்மானத்தை நான் மாற்ற முடியாது. அவர் வெளிப்படுறாருன்னா வெளிப்படுறாரு, இல்லைன்னு கிடையாது. ஆமென். அவர் எனக்கு வெளிப்படலாம் அப்படிங்கிறதுனால யாருக்கும் வெளிப்பட மாட்டார் அப்படின்னு கிடையாது. எனக்கு வெளிப்பட்டாருங்கிறதுனால எல்லாரும் நீ கேள்வி வெளிப்படுவார்கள்லாம் கிடையாது. அவர் தீர்மானிக்கிற காரியத்தை அவர் விரும்புகிற நேரத்துல அவர் விரும்புகிற நபர்களுக்கு அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆமென். இப்ப கேட்கிறேன், எத்தனை பேர் இயேசுவை பார்த்திருக்கீங்க? ஆமென். ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தாரு? இதுதாங்க விசுவாசம். ஆமென். நிறைய நேரத்துல நம்ம விசுவாசத்துல பாகுபாடு வச்சிரோம். விசுவாசத்துல பாகுபாடு. பரிசுத்த ஆவியானவரை நான் நம்புறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் நம்புறேன், நான் கிறிஸ்தவனாய் ஆண்டவரை நம்பி வந்துட்டேன். ஆனா ஆண்டவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மீது எனக்கு செயல்பாடுகள் மீது நம்பிக்கை வர்றதில்ல. உள்ள வந்துட்டேன், ஆனா வாசற்படியிலே நிக்கிறேன். உள்ள வந்து சேர்ல உட்கார்ந்தாதான் எனக்கு கால் வலிக்காது. நான் நின்றுகிட்டே இருந்த ஆண்டவரே எனக்கு கால் வலிக்குது, என்னுடைய கால் வலியை போக்கும் அப்படின்னு சொன்னா, தம்பி உன் புத்தியை யூஸ் பண்ணுப்பான்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆமென். நீ உள்ள வந்துட்ட, இது உன் வீடு. நீ நின்றுகிட்டே ஒருத்தவங்க வந்து உட்காருன்னு சொல்ற வரைக்கும் நான் நின்றுகிட்டே இருந்தா நீ உட்காராது. யார் தப்பு? யார் தப்புங்க உட்காராது? வசனத்தை சுதந்திரிக்காதது யார் தப்பு? விசுவாசிக்காதது யார் தப்பு? ஜெயத்தை எடுத்துக்கொள்ளாதது யார் தப்பு? அப்புறம் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலன்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின், நாம் பரலோகத்தை பார்க்கல, ஆனா நாம் பரலோகத்திற்கு, நாம் பரலோகம் என்னுடையது, நான் போவேன். ஏன்? இயேசு சொல்லியிருக்கார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். யோவான் 14.
அந்த ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்தின பிறகு இறங்கி வந்து உங்களையும் என்னோடு கூட வைத்துக் கொள்வதற்கு நான் கொண்டு போவேன். இயேசு சொல்லி இருக்காரு, அதை நான் நம்புவேன். ஆமென். ஆனா அதற்கு வேண்டிய நீதி உள்ள வாழ்க்கையையும் பரிசுத்தத்தையும் அவர் காட்டினதான வழிகளையும் நான் என்னை ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ வேண்டியது என்னுடைய கடமை. ஹல்லேலூயா. விசுவாசம் 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 சொல்லி கடமைகளை விட்டுறக்கூடாது. ஆமென். நிறைய பேர் விசுவாசம் சொல்லிட்டு ஆண்டவர் செய்வார்னு கடமைய செய்யறது இல்ல. உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு, கடமையை செய் பலனை எதிர்பார்க்க. ஏன் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாராம், நீ கடமையை செஞ்சினா 30, 60, 100. அப்ப உலக பழமொழியெல்லாம் தூக்கி ஏற கட்டிடணும், தூக்கி தூர வச்சிடணும். உலகம் 1000 சொல்லும், ஆனா தேவன் சொல்லுகிறது தான் நித்தியமும் நிரந்தரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் யாருக்கும் கடன்காரர் இல்லைங்க. உங்க விசுவாசத்தை அவர் கணம் பண்ணுகிற தேவனா இருக்காரு. புறஜாதியுடைய விசுவாசத்தை கண்டு அவன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரனை ஆண்டவர் சொஸ்தமாக்கினார்னா, அவருடைய பிள்ளையா வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்காக தான் நாங்க வாழ போறோம் அப்படின்னு தீர்மானித்த உங்களை கைவிட்டுருவாரு நடுரோட்ல. ஆமென். ஆனா அவர் விரும்புகிற அவர் அளவுக்கான விசுவாசம் உங்களில் காணப்பட வேண்டும். விசுவாசம் குருட்டடி கிடையாது, நிச்சயமா அறிஞ்சு தெளிவா புரிஞ்சு என் தேவன் எனக்காக செய்வார்னு நம்பி அதை உறுதியாய் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு பேர் விசுவாசம். ஹல்லேலூயா. இப்பதான் முக்கியமான ஒரு இடத்திற்கு வருகிறேன், ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். வாசிங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரம், அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. 20ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து. எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு, கவனிங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரான அவருடைய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இந்த சபைக்கு யார் தலைவர்? சபைக்கு யார் தலை? இந்த சபைக்கு தலையா இருக்கிறவர் கையில என்ன இருக்கு? கர்த்தத்துவம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு. அவருடைய அவர் சொல்லுகிற காரியம், செய்கிற காரியம், உலகம் மொத்தம் அவருக்கு காலுக்கு கீழே இருக்கு. இவர் யார் தெரியுமா? நம்முடைய சபைக்கு தலை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த சபையின் தலையுடைய பிரதிநிதி சபை ஊழியர்கள். புரியுது நான் சொல்றது? நான் பிதாவானால் என் கணம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையானா, அந்த சபை தலையினுடைய பிரதிநிதியா தேவன் ஊழியர்களை வச்சிருந்தா அவர்களுடைய வார்த்தைக்கு கணம் எங்கே? அவன் ஏன் இது முக்கியம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த காரியங்களை செய்து முடித்தார். தெய்வமா செய்யல. பூமியில இருக்கும் பொழுது அவர் சரீரத்துல, மாம்சத்துல, எலும்புகளோடு, இரத்தத்தோடு, நரம்புகளோடு, உணர்வுகளோடு
இருந்த மனுஷனா, எல்லா வலி வேதனைகளையும் அறிகிற மனுஷனா இருந்த இயேசு இதை மனுஷனாக நமக்காக செய்து முடித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு அடையாளம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நான் எவ்வளவு வல்லமை படைத்தவனாய் இருந்தாலும் சபைக்கு தலை யாரு? இயேசு. சபை பிரதிநிதிகள் யாரு? போதகர்கள். ரொம்ப முக்கியம். நான் என்ன எந்த அளவுக்கு நான் மதிக்கிறேனோ அது என்னோடு எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை வெளிப்படுத்தி காட்டுது. என்ன நான் எந்த அளவுக்கு நான் மதிக்கிறேனோ எனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு நான் கொடுக்கிற கணத்தையும் தேவனோடு இருக்கிற என்னுடைய உறவையும் காண்பிக்கிறது. ஆமென். இதை அப்படியே மாத்தி சொல்றதுதான் நீங்க ஊழியர்கள் மீது வைக்கிற அந்த கணம். சொல்லட்டுமா? நீங்க எந்த அளவுக்கு ஊழியர்களை மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவருடைய ஆளுகையை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஊழியர்களை காலில் போட்டு மிதிச்சிங்கன்னா சபைக்கு தலையாயிருக்கிற கிறிஸ்துவினுடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்ள அதை காலில் போட்டு மிதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஊழியர்களை அங்கீகரிக்கல, ஊழியர்களை ஏனோதானோ என்று நடத்துகிறோம். வேத வசனத்தின்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம கொடுக்கலனா இயேசு கிறிஸ்துவின் நாவின் அதிகாரத்தை புறக்கணிக்கிறோம். அவருடைய ஆளுகைய வேணான்னு சொல்றோம்னு அர்த்தம். இததான் இஸ்ரவேல் ஜனங்க செய்தாங்க. அவர்களுடைய நிலைமை என்ன ஆச்சுங்கிறத வேதத்துல நான் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. நான் ஆயத்தப்படுத்தினதே ஒண்ணு. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு பரிசுத்த ஆயருடைய பரிசுத்தமான நாள் இது. அவர் விட்டுற மாட்டார். அவருடைய பிள்ளைகளுக்கு புரிதல் இல்லாம அவங்க அழிஞ்சு போனன்றது தேவனுக்கு எண்ணம். தெளிவு பெற்று அவர் விரும்புகிற ஸ்தானத்துக்கு நான் வரணுங்கிறது அவர் விருப்பம். அப்ப நம்மளை தெளிவுபடுத்துற வேலை தேவனுடைய வேலையா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இரண்டாவது ஆராதனையில இதை நான் பேசுறேன்னு தெரியாது, உண்மையா சொல்றேன் நான். கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? 1 யோவான் 5:19 வசனம். 1 யோவான் 5:19 வசனம். இயேசுக்கு ஈக்குவலா நம்மள பேசுறானே அப்படின்னு நினைக்க வேணாம். சஸ்பென்ஸ் நான் பின்னாடி வச்சிருக்கேன். 1 யோவான் 5:19 வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கவனிங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அண்ணா என்ன அர்த்தம்? முழு உலகமும் பிசாசினுடைய ஆளுகைக்கு கீழே இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம மறுக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க, ஏற்றுக்கொள்றீங்க முழு உலகமும் இன்னைக்கு பிசாசினுடைய ஆளுகையில இருக்குன்னு? ஆமென். ஆனா நீங்களும் நானும் இல்ல. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. மனுஷனால் பிறந்த எல்லாரும், அதாவது ஆதாம் அவனுடைய சரீரத்தை உடையவனாய் பிறந்து வளர்ந்து உலகத்தில் வந்தவர்கள் எல்லாரும் பிசாசுடைய ஆளுகைக்குள்ள ஆதாமுடைய பாவத்தினால போயிட்டோம். ஆமென். அப்ப ஆதாம் தேவன் கொடுத்ததான அந்த அதிகாரத்தை பிசாசுக்கு கொடுத்ததின் மூலம் அந்த முழு ஆளுகையும் அவன் கையில இருக்கு. ஆதாமு கையில இருக்க வேண்டிய ஆளுகை பிசாசு கையில இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து இதற்கு உட்பட்டவர் இல்ல. இயேசு கிறிஸ்து இதற்கு உட்பட்டவர் இல்ல. ஏன்னா ஆதாம் மனுஷனாய் இருந்து எதை தொலைச்சானோ இயேசு கிறிஸ்து மனுஷனாய் இருந்து அதை மீட்டெடுத்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து அதை மீட்டெடுத்தார். அல்கட்ராஸ் சொல்லி ஒரு ஜெயில் இருக்கு. அல்கட்ராஸ் சொல்லி சான் பிரான்சிஸ்கோல ஒரு ஜெயில் இருக்கு. இந்த ஜெயில் எப்படிப்பட்ட ஜெயில்னா, சுத்தி கடல்,
கடல் வந்து ஐஸ் தண்ணி, ஐஸ்ல அந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு ஃப்ரீசிங் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குளிர் காலத்திலே நம்ம நிறைய பேர் டெய்லி குளிக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாளா மாறிடுது. ஏன் அப்படின்னா குளிர் தாங்க முடியல, சுடுத்தங்க வச்சாலும் குளிர் தாங்க முடியல. அதனால ஆனா அங்க வந்து ஐஸ் தண்ணி. இந்த ஜெயில ஏன் இப்படி இந்த கடலுக்கு நடுவுல கட்டி வச்சாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப கொடூரமான அதாவது தப்பு செஞ்சவங்களை அங்க வச்சு தப்பிச்சே போகக்கூடாது அப்படிங்க, தப்பிச்சிடுறவங்களை பிடிச்சி அதுல போட்டு வச்சு அங்க இருந்து அவங்க வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமை பாராட்டினாங்க. இந்த ஜெயில குறிச்சு அவங்க ரொம்ப என்ன பெருமை பாராட்டினாங்கன்னா, யாருமே தப்பிக்கவே முடியாது, தண்ணியில அதாவது ஜெயில விட்டு வெளியே வந்தா கூட தண்ணியில குதிச்சு செத்து போயிடணும், அதுதான் நிலைமை. ஆனா ஒரு மனுஷன் 2 பேரை கூட சேர்த்துக்கிட்டு எலி குடையிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குடைஞ்சு என்ன பண்ணனா, அதுக்கு வேண்டிய அந்த குளிரை தாங்கக்கூடிய வேண்டிய காரியத்தை, துணி மற்ற எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு நாள் தப்பிச்சே போயிட்டான். தப்பிச்சு வேற நாட்டுக்கு போயிட்டான். என்ன நடந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு அந்த ஜெயில மூடிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்த இத செஞ்சா பின்னாடியே ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து இதே வேலையை தான் நமக்காக. அவன் ஒருவனும் தப்பித்துக் கொள்ள முடியாத இருக்கிற பிசாசின் பிடியிலிருந்து, அவனுடைய ஆளுகையிலிருந்து இயேசு கிறிஸ்து பாதாளத்திற்கு சென்று பாதாளத்தின் திறவுகோலை எடுத்து வெளியில வந்து மனுஷனா பிசாச ஜெயிக்க முடியாம காட்டிட்டாரு. ஆமென். அதனால நீங்களும் நானும் பிசாசின் ஆளுகைக்குள்ள இல்ல. ஏன்னா உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பு அதை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதாம் அதாவது மனுஷனா நம்ம பாவத்திலே நம்ம ஈடுபடுத்தி கொண்டு உலகத்தில் புறஜாதிகளா இருக்கும் பொழுது பிசாசினுடைய ஆளுகை, இந்த உலகத்தினுடைய ஆளுகைக்குள்ளே நாம் இருக்கிறோம். இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய சுதந்திரத்தையும் விடுதலையையும் ஏற்றுக்கொள்கிற நாம் பிசாசின் ஆளுகைக்குள்ள இல்ல, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள வந்துவிட்டு இருக்கிறோம். ஆமென். அதனால் அதை என்னைக்கு நடந்தது? பிசாசை என்னைக்கு தேவன் சிலுவையில தலையை நசுக்கினாரோ அன்னைக்கு அது நடந்தது. ஹல்லேலூயா. அது நடந்தது. ஒரு 3-4 வசனங்களை வாசிச்சுட்டு முடிக்கலாம். ஏன் இது முக்கியம் அப்படின்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகள் மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீ நினைக்கிறதுக்கு மனுஷகுமாரனை தொடர்ந்து வாசிச்சு கடைசியா வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனத்துல இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். 23ஆம் வசனம் வாசிக்கணும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். தொடர்ந்து வாசிங்க. அடுத்து இரண்டாவது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வளவு வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் ஒரு காலத்திலே நமது மாம்சத்தின் இச்சைகளின்படி நம்ம நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்புகிறவைகளை செய்து
சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபத்தினையும் படிகளாய் இருந்தோம். கவனிங்க, 4ஆம் வசனத்துல இருந்து தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். என்ன பண்ணிட்டாரு? இந்த மாம்சத்துல இருந்து ஆதாமின் பாவத்தை உடையவர்களாய் இருந்து பிசாசனுடைய ஆளுகைக்குள்ள இருந்து மரித்தவர்களாய் இருந்த நம்ம, அக்கிரமக்காரர்களாய் இருந்த நம்மள கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அது மட்டும் அதோட விட்டுறல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். என்ன பண்ணிட்டாரு? ஆமென். கீழே படிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். போதும். ஆமென். இதுதான் உங்களுடைய என்னுடைய ஸ்தானம் தேவன் கொடுத்திருக்கிறது. ஆமென். என்ன பண்ணாரு? வெறும் மரித்தோர்கள்ல இருந்து நம்மளை உயிர்த்தெழ செய்யல, கிறிஸ்துவோட கூட நம்மை உன்னதங்களில் அமர பண்ணியிருக்கிறார். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவை அவர் கூட ஆவியிலே நாம் இப்ப அமர்ந்திருக்கிறோம். மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்க போகிறவர்கள், எந்த மாற்றமும் இல்லை. இந்த ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்தானம் உடையவர்கள் நாம் கிறிஸ்தவர்கள். உலகத்தோட நம்ம தொடர்பு கொள்ளணும்னா அந்த ராஜாவின் ஸ்தானத்தை விட்டு அடிமையின் ஸ்தானத்தை எடுக்கிற அளவுக்கு கீழே இறங்கி வந்து கேவலமான அந்த விஷயத்தை நம்ம செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்னா உலகத்தின் படி வாழலாம். ஆமென். தேவன் வைத்திருக்கிற இடத்தை உறுதியா பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து அதன் வெளிப்பாடாய் பூமியில தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து அநேகரை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு அவருடைய அதிகாரத்தையும் நாம் உபயோகப்படுத்தலாம். ஏன்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். விசுவாசம் நான் தெரியலன்றது இல்ல, நல்லா தெரியும் இயேசுவோடு கூட நான் உட்கார்ந்து இருக்கேன்னு. ஆமென். இந்த விசுவாசத்தை கொண்டு தேவ கிருபையினாலே தகுதியில்லாத எந்த விதத்திலையும் ஆயத்தம் இல்லாத தேவன் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு இருந்த நமக்கு கொடுத்துட்டாருங்க. ஆமென். இத நாம் எடுத்துக்கொண்டு அவரை வெளிப்படுத்தி வாழக்கூடிய பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை நாம் மறக்க கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய ஆலயம் அலட்சியம் இல்ல. ஏன்னா கிறிஸ்து சிங்காசனத்தில் எல்லாருக்கும். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னு சொல்லி தெரியுங்களா? அவர் சபைக்கு தலையாய் வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? சபையினுடைய பிரயோஜனத்திற்காக, சபையினுடைய பிரயோஜனத்திற்காக, சபையினுடைய பெனிஃபிட்காக ஆண்டவர் வச்சிருக்கார். எதுக்காக? நீ அவர் ராஜாவா சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கணும்னு இல்ல, நீங்களும் நானும் அவரை வெளிப்படுத்தி பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்காக, அவருடைய ராஜரீகத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்காக, அவருடைய ஆளுகையை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கண்ணை விழிச்சுக்கணும் பிரியமானவர்களே. இன்னும் நான் இங்கேயே இருக்கேன். நிறைய பேர் நம்ம இங்கேதான் இருக்கோம், அலசடி பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்மள ஏற்கனவே அங்க உட்கார வச்சுட்டாரு. ஆமென். இங்க இருந்து செயல்படுறதுதான் இங்க தாக்கத்தை கொண்டு வரும். இங்கேயே முசலாடிக்கிட்டு அங்க மாற்றம் வரணும், அங்க மாற்றம் வராது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்தானம், எவ்வளவு பெரிய பொறுப்பு. இயேசு கிறிஸ்து குமாரனாய் பரலோகத்தில் இருந்து
எவ்வளவு பெரிய பொறுப்பை நிறைவேற்றினார் பாருங்க. அதே வேலையை தான் ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சகோதரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய மூத்த சகோதரர், அவருடைய சகோதரர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவர் செய்து முடித்ததை நீங்களும் நானும் பூமியில அயராது செய்யணும், பொறுப்போடு செய்யணும், கவனத்தோட செய்யணும். ஏனோ தானோ வென்றில்ல, பூரண அர்ப்பணிப்போடு பூரண ஒப்பு கொடுத்தோம். தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இது ரொம்ப, அதாவது இன்கார்னேஷன் வந்து ரொம்ப பெரிய டாபிக். ஆனா ஒரு பாதி வார்த்தையாவது கூட காதுல போட்டோன்றதுக்காக நான் அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவரே, எங்களுடைய அறியாமைகளை, எங்களுடைய வசன அறிவின் பஞ்சத்தை போக்குவீராக. நீர் எங்களுக்கு தலையாய் இருந்தா உங்களுடைய ஆளுகை எப்படி இருக்கும்னு எங்களை ஆவியில அறிந்து கொள்ள அப்பா எங்களுடைய ஆவியை தூண்டி கிளறி விடுவீராக. அப்பா சொல்லுங்க, எங்களுடைய ஆவியை கிளறி விடுவீராக. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. காணிக்கப்பட்டவர் கண்களை மூடி கர்த்தரோடு. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
பாராட்ட இவங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. அது எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உமக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியம் தெரியும்பா. ஆண்டவர் எங்களோட பேசுகிறா, எங்களை சபையில வைத்திருக்கிறா. இதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவர் என்று சொல்லி இன்னும் உமக்காக வாழ்வார்கள். எப்படியாயினும் தடவியாகிலும் உண்மை கண்டுகொள்ள வேண்டும். ஒரு நாள் விலகி போய்விடக் கூடாது. யாருமே வியாதிகளை மாற்றும், பிரச்சனைகளை மாற்றும், குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் ஒழிந்து போகட்டும். ஒருவரும் பின்மாற்றமா போயிடக்கூடாது. ஒரு ஆத்மாவும் பின்மாற்றமாய் போய்விடக் கூடாது. ஆண்டவரே, எல்லாரும் எங்களுக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாயிருந்து பரலோகத்திலிருந்து எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆவியானவரை ருசி பார்த்து உமக்காக சாட்சிகளாயிருந்து நித்திய வீட்டை சுதந்தரிக்க எல்லாருக்கும் அந்த கிருபை தாரும். இது உங்க வீடு, இதுக்கு தலை நீங்க, நாங்க வேலைக்காரவங்க, அதை மட்டும் தான் செய்யறோம். எல்லாரையும் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். துதிகர மகிமையை ஏற்றுக்கொள்ளும். அடுத்துள்ள ஆராதனைகளை பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியனுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாரோடும் இயேசப்பா வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தமானவரே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வ உபகாரங்களை ஆமென்.